செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமை ஆரம்பித்து ட்ரைனிங்கில் வந்தவங்கலாம் ட்ரையல் போட்டிருக்காங்க. ஒரு 4 பேர் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு 4 கிலோ சிக்கன் பிரியாணி வடி பிரியாணியாக போட்டிருக்காங்க. அது யார் யார் எங்கெங்கேருந்து வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி கார்த்திக் சேட்டு சார் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்காரு. அதே போல் மகாபலிபுரத்தில் இருந்து ரமேஷ் அண்ணா வந்திருக்காங்க. சுரேஷ் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சார் வந்து வெளியே இருக்காங்க. அவங்க வந்து முகம் காட்ட விரும்பாததுனால நாங்கள் 4 பேரும் வீடியோவில் இருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி போட்டிருக்காருங்கிறது. இப்போ சைடை செக் பண்ணலாம். பரீட்சையில் மார்க் போடுற மாதிரி ஆயிடுச்சு. சைடை செக் பண்ணி பாருங்கள். எதுவும் இல்லைன்னா எதுவுமே இல்லை, எண்ணெய் இல்லை, தண்ணி இல்லை, அதே போல் அடி பிடிக்கல. இது ஃபஸ்ட்டு, இது ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே. செகண்ட் வந்து ரைஸோட லென்த்து. புற பண்ணுறவங்க இந்த அளவுக்கு போடுறது பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். கமெண்ட் வீடியோ போடுறவங்க பார்ப்பாங்க, இதை விட நான் டாப்பாக போடுவேன். நான் நினச்சிக்குவேன் போடுவீங்க அப்படின்னு. பாருங்க மசாலா. கிரிக்கெட் விளையாடும்போது சச்சின் டெண்டுல்கர் விளையாடும்போது இவன் சொல்லுவான், ஆஃப் சைடு ஆடி இருந்தானா இது அவுட்டே கிடையாது தெரியுமாம்மா. ஆடணுன்னு தான் எங்கே வழி வருதுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் சமைச்சவங்களுக்கு தான் தெரியும் எங்கடா நோவுது எப்படா சமைச்சோன்னு. சூப்பராக வந்திருக்கு மசாலாவோட பீஸு. ஓகே, உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியுதோ எனக்கு தெரியல, நேரில் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். லெக் பீஸ் உடைக்காமல் எடுங்க பார்க்கலாம். நாங்கள் அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாகவே லெக்காக தான் கொடுத்துருக்கேன். இல்லை அருமையாக சரி பாருங்க, நல்ல மசாலாவாக அட்டகாசமாக வந்திருக்கு. அடிக்கடி பிடிக்காமல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல மசாலாவாக இருக்குது சாப்பாடு. சரியான கலரு. பிரியாணியோட கலர் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே போல் பீஸு எப்பவுமே லெக் பீஸு உடையவும் கூடாது, அதுக்காக பச்சையாகவும் இருக்கக்கூடாது. எப்படி வந்துருக்கு பஞ்சு மாதிரி. டேஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நறுக்குன்னு இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கிறது பார்த்துருவோம். நான் செஞ்ச பிரியாணியான்றது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லாவே வந்திருக்கு இந்த பிரியாணி. கிருஷ்ணகிரியில் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக எங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. டைரக்டர்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் டைரக்டர்கிட்ட கொடுத்துருங்க. ஓ இதெல்லாம் டைரக்ட் பண்ணி தான் போடுறீங்களா? கூடிய சீக்கிரம் அவங்கவுங்க ஏரியாவில் போய் அவங்கவுங்க கடை வச்சு நல்லா பெரிய ஆளாக வரணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.